மக்களின் இதய துடிப்பை உணர்ந்து செயற்படுவதால் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் மனங்களில் நின்று நீடிக்கின்றது. இவ்வாறு உங்களின் ஆசீர்வாதத்தோடு வீறு நடை போடும் நாம் இன்று புதியதொரு வியூகத்தில் செய்தி அறிக்கையிடலை முன்னெடுத்திருந்தோம். எமது காலை நேர பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்திகள் இன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பானது. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். கொழும்பு துறைமுகத்திலிருந்து இன்றைய பொழுதை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்கள் ஆரம்பித்தனர். நாட்டினுடைய பொருளாதார கேந்திர நிலையமான கொழும்பு துறைமுகத்திலிருந்து நேரடியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். துறைமுகம் ஒன்றிலிருந்து செய்தி ஒளிபரப்பப்படுகின்றமை இதுவே முதற் தடவை. இந்த வரலாற்றை இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடக்கி வைத்தது. அந்த காலத்தில் விமான போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக காணப்பட்டமையால் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருவதற்கும் இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்குமான ஒரு பிரதான மார்க்கமாக இந்த கொழும்பு துறைமுகம் அமைந்திருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் சகோதர மொழி சன்ரைஸ் செய்திகள் இன்று காலை 7 மணிக்கு ஒளிபரப்பானது. இதன்போது இலங்கை துறைமுக அதிகார சபையின் மேலதிக முகாமைத்துவ பணிப்பாளர் ஞானக்க குரகுலசூரிய கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜெயபாலம் பகுதியில் 4 கட்டடங்கள் உள்ளன. இதன் முதல் கட்டம் அந்த பகுதியில் உள்ளது. இவை ஏனைய கட்டடங்கள். ஆனால் இவைகளின் ஆழம் வெவ்வேறானது. 11 மீட்டர் தொடக்கம் 15 மீட்டர் வரையில் ஆழம் வேறுபட்டது. கடந்த ஆண்டில் சுமார் 2.5 மில்லியன் கொள்கலன்கள் இந்த துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இது ஏனைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் பாரிய அதிகரிப்பாகும்.